லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷ் தனது பெருந்தன்மையை காட்டியிருக்கின்றார். அவரின் பெருந்தன்மையை பார்த்து வியந்து போயிருக்கும் சமூக வலைத்தள ரசிகர்கள். மிகவும் திறமையாக பாடி தமது திறமையின் ஊடாக சமூக வலைத்தளங்களில் பிரபலியமாகியிருக்கின்ற ஒரு பேசும் நபராக திவினேஷ் மாறியிருக்கின்றார். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் தற்பொழுது போட்டியாளருக்கு மத்தியில் திவினேஷ் முன்னிலை வைத்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. அவர் பாடுகின்ற பாடலின் காணொளிகள் வெளியானதும் சமூக வலைத்தளங்களில் அது பிரபல்யம் பெற்று நாளுக்கு நாள் பார்ப்பவர்களின் அங்கத்துவமும் அதிகரித்து வருகின்றது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக சரிக்குமப்பா நிகழ்ச்சி மாறியிருப்பது அசைக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். இசை என்பதற்கு யாரும் அடிமையாகாதவர்கள் இல்லை என்று கூற வேண்டும். இதற்கு ஏற்றால் போல் சரிக்குமப்பா நிகழ்ச்சி தற்பொழுது மக்களின் மனங்களை கொள்ளையடித்த தீராத ஓர் நிகழ்ச்சியாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் விசிடமாக திவினேஷ் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் வரவேற்பை பெற்ற பாடலாகவே இருக்கின்றது. மக்களின் வாழ்க்கையை புடம்போடக்கூடிய தத்துவ பாடல்களை திவினேஷ் பாடி வருகின்றார். இதில் போட்டியாளர்கள் தங்களின் சிறப்பான பாடல்களின் ஊடாக திறமைகளை நிரூபித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த வாரத்தில் ரிட்டோ ரவுண்ட் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருந்தது. இதில் எந்த எலிமினேஷனும் நடைபெறாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் நடைபெற்றிருந்தது. இந்த வகையில் இதில் குறுகிய காணொளி வெளியாகி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றதால் பலரும் தங்கள் கருத்துக்களை அதில் பதிவிட்டிருந்தார்கள். சமூக வலைத்தளத்தில் பெரிதாக பேசப்படும் சரிக்குமப்பா போட்டியாளராக திவினேஷ் மாறியிருக்கின்றார்.